வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். எல்லாருமே தம்ப்லைன் பார்த்துட்டு சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. யோ எனக்கு இதுதாங்க பிரச்சனை, இதுக்கு ஏதாவது விடிவு சொல்லுங்க, தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. தலைப்பு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொருளாதாரத்தில் வர்ற வருமானத்தை சேமிக்க முடியாத ஜாதக அமைப்புன்னு சில பேர்த்துக்கு இருக்கு. அப்படி சேமிக்க முடியாத ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அப்படி சேமிக்கிறதுக்கு என்ன ரெமெடி, சேமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது பொருளாதாரத்தை சேமிக்க முடியாத ஜாதக அமைப்பு. முதல்ல பொருளாதாரம்னா என்ன இடம்? உங்கள் லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம். பணபரஸ்தானம்னா என்ன? 2, 5, 8 இந்த இடமெல்லாம் 11, 2, 5, 8, 11 இது பணபரஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 2, 5, 8, 11 ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருந்தால் பணபரஸ்தானம் டாப்பாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான லக்னமாக யாருக்கு தெரியுங்களா இருக்கும்? விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் ஈஸியாக கேட்ச் ஆயிரும். எப்படி? ரிஷபத்துக்கு 2க்கும் 5க்கும் உடையவன் புதன், 8க்கும் 11க்கும் உடைய குரு. குரு புதன் சேர்ந்துட்ட ஜாக்பாட். பணபரஸ்தானம் சூப்பராக இருக்கும். அது வேற லெவலில் வேலை செய்யும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 2க்கும் 5க்கும் உடையவன் குரு, அதே போல் 8க்கும் 11க்கும் உடையவன் புதன். இவங்களுக்கு குரு புதன் சேர்க்கை எப்படி இருக்கும்? ஜாக்பாட், பணபரஸ்தானம். அன்றாட செலவுக்காவது கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் சூட்சமம். பிரமாதமாக இருக்கும். அப்போ இந்த பணபரஸ்தானமும் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, பணத்தை கொடுக்குற கிரகம்னா குருவும் சுக்கிரனும். உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி. இவங்க 3 பேரும் பலமாக இருக்கணும். இவங்களாம் பணத்தை கொடுத்துட்றாங்க. சரி, சேமிக்கவே முடியாத ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குரு 6, 8, 12 மறைவது, குரு நீசமாவது, சுக்கிரன் 6, 8, 12 மறைவது, சுக்கிரன் நீசமாவது, இவர்களால் பொருளாதாரத்தை சேமிக்க முடியாது. பொருளாதாரத்தை சேமிக்க விடாது. அதுக்கப்புறம் உங்க குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. உங்க குரு நிக்கிற இடத்துக்கு உங்களுக்கு 2ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு மறையக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உங்களுக்கு சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த சுக்கிரன் நின்ற இடத்துக்கு உங்க 2ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த சுக்கிரனுக்கு மறையக்கூடாது. இப்படி மறைஞ்சா உங்களால காசை சேமிக்க முடியாது. 2 பாயிண்ட் ஆச்சுங்களா? இன்னொன்று, உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. அந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் 3, 6, 8, 12 கிரகம், அந்த சுக்கிரனும் குருவும் மாறி மாறி மறைஞ்சிக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், குரு லக்னத்திலேயே இருக்காரு, சுக்கிரன் 6ல் இருக்காரு, துலாமலைன்னு வச்சுக்குவோம். அப்போ குருவும் சுக்கிரனும் 6, 8 வந்துடுவாங்க. இவங்க பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். கஷ்டமா இருக்கும். இந்த விதிகளை தாண்டி பொருளாதாரத்தை சேமிக்க முடியாம போறதுக்கு விதிகளே இல்லை. அதிகபட்ச எக்ஸ்ட்ரீம் லெவல் விதிகள் இதுதான். இனி அடுத்தடுத்த விதிகள் இருந்தால் அது சின்ன சின்ன விதிகள் தான். அப்போ பொருளாதாரத்தை சேமிக்க முடியாம போறதுக்கான கிரக நிலைகள் இதுதான். இன்னொன்று, பொருளாதாரத்தை சேமிக்க முடியாம நம்ம தேவைக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறது யாரா இருப்பாங்கன்னா, 2ல் ராகு, 2ல் குரு, 2ல் கேது. அது மீன்ஸ் குருவல்ல, குரு கூட ராகு இருந்தா. நல்லா கவனிங்க. 2ஆம் இடத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் கேது. குருவுடன் ராகு கேது அல்லது சுக்கிரனுடன் ராகு கேது, இவங்கெல்லாம் தேவைக்கு பணம் வச்சிருக்கவே முடியாது. சவால். இது எழுதியே வச்சுக்கங்க. நீங்க உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கங்க. கடன் வாங்கி வேணா வச்சிருக்கலாம், இல்ல வச்சிருந்தா கடனை கட்டாம செலவு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கலாம். ஆனா பொருளாதாரத்தை வச்சு ஹாப்பியா வாழ்றதுக்கு இந்த கிரகம் விடவே விடாது. அப்ப ராகு கேது பாருங்க எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. யாருக்கெல்லாம் 2ல் ராகு இருக்கு, 2ல் கேது இருக்கு, அவங்கெல்லாம் காசை மிச்சம் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. மிச்சம் பண்றதுக்கு விடாதுங்க. உங்களோட லக்னாதிபதி 8ஆம் இடத்தை யாருக்கெல்லாம் பார்க்குதோ இவங்கெல்லாம் பெரிய பொருளாதாரத்தை தொலைச்சவங்க தான். விருச்சிகத்தை உங்க லக்னாதிபதி யாரெல்லாம் பார்க்குதோ காசை தொலைச்சவங்க தான். இது இவங்களாம் காசு தொலைக்காம வாழவே முடியாது.
அதுக்கு ஆதாரம் இவங்களுக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்கும், தோல் நோய், தோல் அலர்ஜி, ஸ்கின் சம்பந்தமான பிளாக் டாட்ஸ் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எப்போ ஸ்கின்ல தொந்தரவு ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ உங்கள் காசு கரைய போகுதுன்னு அர்த்தம். இது சூட்சமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பிரபஞ்சம் கொடுக்குது பாருங்க. இது நான் பேசுறது இல்லை, அன்னை வாராகியும் மகா பெரியவரும் என் குருமார்களும் பேச வைக்கிறாங்க. தட்ஸ் ஆல். அப்போ இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார்? இங்கே பாருங்க, தீர்வு, பெஸ்ட் தீர்வு ரெகுலர் பிரதோஷ வழிபாடு. உங்கள் பொருளாதாரம் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ரெகுலராக பிரதோஷ வழிபாடு 15 நாளைக்கு ஒரு தடவை வரும். ப்ராப்பராக அட்டன் பண்ணிடுங்க. 4:30 to 6 என் குருநாதர் சொல்லுவார், அந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு 12 செகண்ட் அந்த நந்தி அப்படி கண்ணை உருட்டி பார்க்குமா பக்தர்களை. பாருங்க, ஃபுல் அரிக்குது. அப்படி ஒரு காலம்ங்க அது பிரதோஷம். பிற தோஷங்களை நிவர்த்தி செய்கின்ற அற்புத காலம். ஏன் பிரதோஷத்துக்கு போன பொருளாதாரம் சரியாகுது? நிரந்தர வருமானத்தை கொடுக்குறவனே சூரியன் தான். சூரியன் கெட்டு போனவங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்காது. ரெகுலர் வருமானம் வேணும்னா சூரியன் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், இல்லைன்னா நிரந்தர வருமானம் உங்களுக்கு இருக்காது. அப்படி நிரந்தர வருமானத்தை கொடுக்கின்ற சூரியனுக்கு அந்த அதிதேவதை சிவன் அவருக்கு உகந்த நாளாக, அர்ப்பணிப்பு நாளாக, அற்புத நாளாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் பிரதோஷம். 4:30 to 6 ஈவினிங் பிரதோஷம். அப்போ உங்கள் கர்மாவே கரையுது சார், கர்ம வினைகளே கரையுது. நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அந்த இடத்துல. நீங்கள் பிரதோஷத்துக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் நைட் நல்லா தூங்குறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள், மன நிம்மதியாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அந்த நந்திகளின் 2 கொம்புகளுக்கு இடையில் அந்த சிவபெருமானை நீங்கள் தரிசிக்கணும். அந்த நந்தியோட 2 கொம்பு இப்படி இருக்கும், அந்த சிவபெருமானை நீங்கள் பார்க்கணும். அங்கே தான் சூட்சுமம் ஒளிஞ்சிருக்கு. தில்லையம்பலன் நடனம் ஆடுகின்ற நாள். தில்லையம்பலன் மகிழ்ச்சியோடு நந்தியின் கொம்புகளின் மேல் நிற்கின்ற நேரம். அப்போ போய் நீங்கள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும், நல்லா இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. ரெகுலராக சூரிய நமஸ்காரம் பக்காவாக பண்ணிடுங்க. ஒரு பொங்கல் வரும்போதும், தைப்பொங்கல், சூரியனுக்காக அந்த பொங்கலை அர்ப்பணித்து சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிடணும். நிறைய பேர் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பொங்கல் வைப்பாங்க, சூரியனை வரவேற்பாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது, பிரம்ம முகூர்த்தம், தப்பெல்லாம் இல்லை. சூரியன் உதயத்திற்கு பின்பு பொங்கல் வைத்து வழிபட்டு பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். அர்ப்பணிப்போடு நீங்கள் கொடுத்து பாருங்கள், பொருளாதாரம் உயரும், வெற்றி அடைவீங்க, சூப்பராக இருப்பீங்க. உங்கள் 2ஆம் இடத்துல, காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைகிறவர் சந்திரன். சந்திரனுடைய பிரதான ஸ்தலம் திருப்பதி. திருப்பதி போயிட்டு வந்தால் ஏன் காசு வருதுன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவு வலிமை. ஸோ பொருளாதாரம் உங்களுக்கும் நிரந்தரமாக, உயர்தரமாக வருவதற்கு இறைவன் வழி செய்வான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.